ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரெசிபீஸில் ரொம்பவே டேஸ்ட்டான சில்லி பிரெட்டு தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்திங்கன்னா பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு எண்ணெய் தடவிக்கலாம். நல்லா எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம இப்போ நம்ம வச்சுருக்க ப்ரெட் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ப்ரெட் டோஸ்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ப்ரெட் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது மேலேயும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆயிலுக்கு பிறகு பட்டர் இல்லைன்னா கீ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நான் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், ரெண்டு சைடுமே நமக்கு நல்லா ப்ரெட் டோஸ்ட் ஆயிடுச்சு. இது இப்போ நல்லா ரெண்டு சைடும் இன்னொரு டைம் திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். சட்டுனே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரெட் நல்லா ரெண்டு சைடுமே டோஸ்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ ப்ரெட் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். நம்ம வச்சுருக்கக்கூடிய எல்லா ப்ரெட்டையும் இது மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி ப்ரெட் நான் கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு சரியான ஷேப் கிடைக்கும். நீங்கள் இல்லைன்னா நீங்கள் பிச்சு கூட போட்டுக்கலாம். நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வச்சுருந்த எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா தக்காளி கூட சேர்த்துக்கலாம். பியூரியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதுக்காட்டியும் நம்ம டொமேட்டோ கெச்சப் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சேர்த்துற வேணாம். சும்மா லைட்டாக கொஞ்சம் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் துண்டுகளை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை வேறு எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ இது கூட கொஞ்சம் நம்ம மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் இதில் மேலே கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கிக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டான சில்லி பிரெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே பாய். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.